ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ்ல இருக்கிற ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் லேஅவுட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி தான். இதை யூஸ் பண்ணி நம்மளோட HTML எலமெண்ட்டை வெர்டிகலா அப்படி இல்லைன்னா ஹாரிசாண்டலா அழகா அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்க நான் வந்து ஒரு 3 எலமெண்ட் கிரியேட் பண்றேன். இந்த 3 எலமெண்ட்டையுமே ஒரே ரோல உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸை எப்போவுமே பேரண்ட் எலமெண்ட்ல தான் அப்ளை பண்ணுவோம். பேரண்ட் எலமெண்ட்னா வேற ஒன்றும் இல்லை. காமனாக ஒரு எலமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள இவங்க எல்லாரையுமே பிளேஸ் பண்றது தான். ஸோ தெரியுதா? இந்த டெவ்க்குள்ள தான் இந்த 3 எலமெண்ட்டுமே இருக்கு. இதுக்கு நான் கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கிரே அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ தெரியுதா? பேக்ரவுண்ட் அப்ளை ஆயிடுச்சு. அது கூடவே கொஞ்சம் பேடிங். ஸோ பேடிங் அப்படின்னா இன்னர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸ் வந்திருக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். மார்ஜின். ஓகே, இனிதான் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன், விச் இஸ் ஃப்ளெக்ஸ். ஸோ கொடுத்தோடனே தெரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஒரே ரோல அரேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃப்ளெக்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பேரண்ட் எலமெண்ட்டை ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்னு சொல்லுவோம். சைல்டு எலமெண்ட்ஸ் எல்லாரையுமே ஃப்ளெக்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பேக்ரவுண்ட் பர்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பேடிங்கும் கொஞ்சம் கொடுப்போம், ஸோ தட் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். எல்லாமே சேம் கலரா இருக்கு, அதையும் கொஞ்சம் வேரி பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்பேஸ் இல்லாம இருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கும் நம்ம பேரண்ட் எலமெண்ட்ஸ் கிட்ட போய் ஜஸ்ட் கேப் அண்ட் எவ்வளோ கேப் தேவையோ அதை மட்டும் சொன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா ஈவனா எல்லாருக்கும் கேப் வந்துடும். ஸோ ஃப்ளக்ஸ் நீங்க கொடுத்தாலே போதும் பேரண்ட் எலமெண்ட் கிட்ட, அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற எல்லா சைல்டையும் ஒரே ரோல கொண்டு வந்துடும். இதுல நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ரோ அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு. வெறும் ஃப்ளக்ஸ்ன்னு கொடுக்குறதும் ஃப்ளெக்ஸ் ரோன்னு கொடுக்குறது ரெண்டுமே வந்துட்டு சேம் தான். பிகாஸ் டிஃபால்ட்டாக ஃப்ளெக்ஸோட டைரக்ஷனே வந்துட்டு ரோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்ளெக்ஸ் கொடுத்தாலும் இல்லை ஃப்ளெக்ஸ் ரோ கொடுத்தாலும் நம்மளுக்கு சேம் அவுட்புட் தான் வரும். இன்கேஸ் உங்களுக்கு ரோல இருக்கிற எல்லாரையுமே காலம் வைஸாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளெக்ஸ் கால்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பேக் டு ஃபார்ம் வந்துடுவாங்க. தெரியுதா? சரியா? ஸோ உங்களுக்கு காலம் வைஸாக இருக்கிறத ஒரே ரோல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இதை பேக் டு காலம் கொண்டு வரணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதை எப்படி ஹாரிசாண்டலா அரேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு தான் ஜஸ்டிஃபை அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜஸ்டிஃபை கொடுத்தோம் அப்படின்னா ஹாரிசாண்டலா எல்லா எலமெண்ட்ஸையும் ஈக்குவலா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் செட் ஆஃப் கோட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்கல அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ இந்த இதான் நான் வந்து ஹாரிசாண்டலா அரேஞ்ச் பண்ண போறேன். லைக் ஈக்குவலா ஸ்பேஸ் கொடுத்து பண்ணிக்கலாம், சென்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம், எண்டில் தூக்கி கொண்டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃப்ளெக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஒரே ரோல வந்து வந்துருவாங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 3 எலமெண்ட்ஸையும் நான் சென்டர் கொண்டு வர போறேன், விச் இஸ் ஹாரிசாண்டலா சென்டர் கொண்டு வர போறேன். ஸோ அதுக்கு தான் ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்னு கொடுத்தாலே போதும். தெரியுதா? ஸோ ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற 3 எலமெண்ட்ஸுமே பர்ஃபெக்டா சென்டர் வந்துருவாங்க. இதுக்கு வேணா நீங்க கேப் கொடுத்துக்கோங்க. சரியா? இப்போ எனக்கு இருக்கிற மொத்த எலமெண்ட்ஸும் இந்த எண்டுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஜஸ்டிஃபை எண்டுன்னு கொடுத்தாலே போதும். எண்டுக்கு போயிடுச்சா? சரியா? ஸோ நம்ம இந்த மாதிரி ஹாரிசாண்டலா எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணலாம்.
இதிலே நம்மளுக்கு இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. விச் இஸ் பிட்வீன். பிட்வீன் அப்டின்னா, உங்களுக்கே பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். ஒரு எலிமெண்ட்க்கு பிட்வீனும் ஈக்குவலா ஸ்பேஸ் இருக்கு. இல்லையா? இங்க ஸ்டார்ட்டிங்லயும் ஸ்பேஸ் இல்ல, எண்டிங்லயும் ஸ்பேஸ் இல்ல. ஒரு எலிமெண்ட்க்கு பிட்வீன்ல தான் ஸ்பேஸ் இருக்கு. இன் கேஸ் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயும், எண்டிங்லயும் ஸ்பேஸ் வேணும் அப்டின்னா, அரவுண்ட் அப்டின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஓகேவா? தெரியுதா? ஸோ ஸ்டார்ட்டிங்லயும் சம் ஸ்பேஸ் இருக்கு. பிட்வீன்லயும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? இன் கேஸ் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயும், பிட்வீன்லயும் சேம் ஸ்பேஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன்லின்னு குடுத்துக்கலாம். தெரியுதா? ஸோ ஸ்டார்ட்டிங்ல, பிட்வீன்ல, எண்டுல எல்லா இடத்துலயுமே ஈக்குவல் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஹாரிசான்டலா எப்படி எல்லாரையுமே அரேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வெர்டிகலா எல்லாரையும் அரேஞ்ச் பண்றது எப்படின்னு பார்ப்போம். யூஸ் பண்றது வந்து அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் கோட் தான் நான் எடுத்திருக்கேன். இதுல என்னோட ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டிய நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். வெர்டிகல் அப்படின்னா என்னது? டாப் டூ பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வெப்சைட்டும் எப்படி தான் க்ரோ ஆகும். இந்த மாதிரி டாப் டூ பாட்டம் வைஸா தான் க்ரோ ஆகும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம சொல்ல முடியுமா? நீங்க வந்து சென்டர்ல வாங்க, இல்ல எண்டுல போயிருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு பேரண்ட் கண்டெய்னருக்கு நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு ஹைட் குடுத்துருப்போம். சரியா? ஸோ தட் அந்த ஹைட்டுக்குள்ள மட்டும் தான் இவங்க ரீஅரேஞ்ச் ஆவாங்க. ஸோ இங்க நான் வந்து பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு ஹைட் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இவ்ளோ ஹைட்டுக்குள்ள தான் இந்த சைல்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாருமே ரீஅரேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி குடுத்தாச்சு. ஸோ தெரியுதா? ஒரு சைல்ட் எலிமெண்ட்டும் ஃபுல் ஹைட்டையும் ஆக்கியூபை பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் குடுத்தா மட்டும் தான் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ்ன்னு குடுத்துட்டேன். இப்போ நான் வந்துட்டு ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். தெரியுதா? ஸோ என்னோட பேரண்ட் எலிமெண்ட் விச் இஸ் ஃப்ளக்ஸ் கண்டெய்னரோட ஹைட் வந்து 40 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். அதுல பெர்ஃபெக்ட்டா சென்டர் வந்திருக்கு. இன்கேஸ் எனக்கு எண்டுல வேணும் அப்படின்னா ஐட்டம்ஸ் எண்டுன்னு குடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எண்டுல வந்துரும். தெரியுதா? ஓகே. ஸ்டார்ட்டிங்ல வேணும்னா, ஸ்டார்ட்ன்னு சொல்லி குடுத்தா மட்டும் போதும். ஓகேவா? ஓகே. ஸ்டார்ட்டிங்ல வந்துருச்சா? பெர்ஃபெக்ட். இப்போ எனக்கு வந்துட்டு இந்த 3 ஐட்டமையும் ஹாரிசான்டலாவும் சென்டர் பண்ணணும், வெர்டிகலாவும் சென்டர் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் 2த்தையுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஜஸ்டிஃபையும், இந்த அலைன் ஐட்டமையும் 2த்தையும் சேர்த்து யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இங்க வந்து ஐட்டம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது கூடவே ஜஸ்டிஃபை சென்டர் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். தெரியுதா? ஸோ எனக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட்டிங்ல இருக்கு. ஆனா, ஹாரிசான்டலா சென்டர் வந்துருச்சு. இப்போ எனக்கு வெர்டிகலாவும் சென்டரா கரெக்ட்டா இந்த ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா, ஸோ ஐட்டம் சென்டர்ன்னு குடுத்தாலே போதும். பெர்ஃபெக்ட்டா சென்டர்ல வந்துருச்சா? வெர்டிகலாவும் என்னோட ஐட்டம்ஸ் எல்லாம் அலைன் ஆயிருக்கு. ஹாரிசான்டலாவும் என்னோட ஐட்டம்ஸ் எல்லாம் அலைன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிய குடுத்து, நீங்க உங்களோட எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நெறைய ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அது நம்ம ஃபர்தர் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.